இனிமேல் நாங்க அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம், இதுவரைக்கும் தாக்குனதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஈரானினுடைய ஜனாதிபதி பொதுவெளியில மன்னிப்பு கேட்டு 24 மணி நேரத்துக்குள்ள ஈரானினுடைய சக்தி வாய்ந்த நியூ ஜெனரேஷன் சாலிட் ஃபியூவல் மிசைலை வச்சு அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், UAE எல்லா இடத்திலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்னடா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியே சொன்னதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய ராணுவம் இவ்வளவு தீவிரமாக அண்டை நாடுகளை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது குறித்து ஒரு மிக முக்கியமான கட்டுரையை அல் ஜசீரா பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நேர் எதிராக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரொம்ப டீடைலா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காங்க. அத்தோடு ஈரானினுடைய சுப்ரீம் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அலி லஜானியும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இவ்வளவு குழப்பமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவராக அலி கமேனியினுடைய மகன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் ஈரானினுடைய ஜனாதிபதி சொன்னதுக்கு பிறகும் நியூ ஜெனரேஷன் அட்வான்ஸ்ட் மிசைலை வச்சு இவ்வளவு தீவிரமாக தாக்கி இருக்கிறார்கள்? அந்த நியூ ஜெனரேஷன் சாலிட் ஃபியூவல் மிசைல்னா என்ன? இந்த மிசைலை கண்டு ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 24 மணி நேரமாக பயந்து போயிருக்கிறார்கள்? அந்த நாட்டினுடைய புது சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்ட உடனே இதுவரையிலும் பயன்படுத்தாத அந்த நியூ சாலிட் ஃபியூவல் மிசைலை ஏன் பயன்படுத்தினார்கள்? இது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் பத்திரிகை மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கடந்த 24 மணி நேரமாக ஈரான் யுத்தம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானினுடைய ஜனாதிபதி திரு மசூத் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சனிக்கிழமை விட்டாரு. அதாவது அண்டை நாடுகளை தாக்கியதற்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், வருந்துறோம் அப்படின்லாம் அவர் பேசினாரு. இதை உடனே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய தலைப்பு செய்தி மாதிரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு, பாருங்க ஈரான் சரண்டர் ஆயிடுச்சு, அவங்களுடைய நாட்டு ஜனாதிபதியை மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு பயங்கரமா எல்லா சர்வதேச ஊடகம் அதை வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, அவ்வளவுதான் ஈரான் முடிஞ்சிருச்சு, சரண்டர் ஆயிடுச்சு, இப்படிலாம் நிறைய செய்தி போட்டாங்க. ஆனா இந்த செய்தி 24 மணி நேரத்தில், அதாவது சண்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புது ஜெனரேஷன் மிசைலான சாலிட் ஃபியூவல் மிசைலை வச்சு சவுதியை அடி பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத், UAE, கத்தார், இது எல்லா நாடுகளையுமே அடிச்சு தோஷம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, என்னடா ஒரு ஜனாதிபதி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜனாதிபதி சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய புது சுப்ரீம் லீடராக திரு அலி கமேனி, அதாவது கொல்லப்பட்ட சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் திரு முஸ்தபா கமேனி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் உட்கார்ந்த உடனேயே அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் கவுன்சில்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. We will obey the commander in chief until the last drop of blood. அதாவது எங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் கமாண்டர் இன் சீஃப் சொல்றதை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் அடிப்படையில் நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடரை தேர்வு செஞ்சிருப்பாங்க? ஜனாதிபதி வேறையா சுப்ரீம் லீடர் வேறையானா? ஆமாம், வேற தான். அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கவுன்சில் இருக்குது. கிட்டத்தட்ட 88 பேர் இருப்பாங்க. அவங்க மக்களால் தேர்வு செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு 8 ஆண்டுகள் பதவி இருக்கும். எப்படி நம்ம ஊர் எம்பிக்களுக்கு 5 ஆண்டுகள் பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்களுக்கு 8 ஆண்டுகள் இருக்கும். இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சுப்ரீம் லீடரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, தேர்வு செய்வாங்க. அதே போல் அவங்கள்ட்ட ஒரு கார்டியன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. 12 பேர் கொண்ட ஒரு குழு. அதில் 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சியா மத குருமார்களாக இருப்பாங்க. இன்னொரு 6 பேர் மாடர்ன் லீகல் சிஸ்டத்தை, டெமோக்ரஸியை என்ரிச் பண்ணக்கூடிய முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சுப்ரீம் லீடர் தேர்வு செய்வாங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்னு சொல்லக்கூடிய IRGC, அதாவது அந்த நாட்டினுடைய சிறப்பு இராணுவ படை. ஸோ அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜனாதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிவிட்டது. ஸோ அந்த நாட்டினுடைய உச்சபட்சமான அதிகாரம் படைத்த அமைப்பு அப்படிங்கிறது ஜனாதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, சுப்ரீம் லீடரோட ஸ்டேட்மெண்ட், கார்டியன் கவுன்சிலோட ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தான் திரு அலி கமேனியுடைய மகனான முஜித் கமேனி அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா, இவர் தான் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுன்சிலையே வழிநடத்தக்கூடியவர். அதாவது சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது, அதனுடைய தலைவரும் இவர் தான். அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு திரு அலி லஜானி, அவரும் நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு ஒரு புது தலைவர் விட்டார். திரு ஜனாதிபதி மசூத் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு சில நிமிஷங்களில், சில மணி நேரங்களில் எக்ஸில் சில தகவல்களை அவர் தெரிவிச்சிட்டார். அந்த தகவல் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் மக்களை தாக்கலை, அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸை தான் நாங்கள் தாக்கணும். திரும்பவும் சொல்கிறோம், எங்கள் நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதை நாங்கள் கண்டிப்பாக தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. டார்கெட்டட் US மிலிட்டரி பேசஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத அவர் தெளிவாக
அவருடைய ட்விட்லேயே தெரிவிச்சிருக்கார். ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜனாதிபதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக ஈரான் தோத்துருச்சு, ஈரான் பின்வாங்கிருச்சு, ஈரான் பயந்துருச்சு அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியாஸ் ஒரு பொய்யை கிளப்பிட்டுருக்காங்க. இது குறித்து மிக விரிவாக அங்கே உள்ள நடத்தக்கூடிய சிக்கல்கள் குறித்து அல் ஜசீரா பத்திரிகை வந்து ஒரு கட்டு எழுதியிருக்காங்க. ஒய் ஈரானியன் லீடர்ஸ் சென்டிங் மிக்ஸ்டு மெசேஜஸ் ஆன் கல்ஃப் அட்டாக்ஸ். அதாவது இந்த கல்ஃப் நாடுகளை அட்டாக் பண்ணுற விஷயத்தில் ஏன் இது மாதிரியான மிக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஈரான் தலைவர்கள் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக ஒரு கட்டு எழுதியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஈரானினுடைய சக்தி வாய்ந்த அமைப்பாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் ஈரான். இதனுடைய செக்ரட்டரி அலி லஜானி அவர்கள், இறந்து போன அலி கமேனியினுடைய மிக மிக நெருக்கமான செக்ரட்டரி இவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே வந்து திரு அலி கமேனியுடைய மகர் இருக்கார்ல, முஜித் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து செக்ரட்டரியாக மாறிட்டார். அவர் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. when the enemy attacks us from bases in the region we respond and we will continue to respond. அண்டை நாடுகளில் ரீஜனில் உட்காந்துட்டு என் எனிமி என்னை அடிச்சா அப்படின்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், நான் திருப்பி அடிப்பேன். ஆமாம், அவன் சவுதியில் உட்காந்துருக்கிறான், அங்கே ஏர்பேஸ் வச்சு என்ன அடிக்கிறான், அவன் கத்தாரில் உட்காந்துருக்கிறான், அவன் யூஏயில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸை பயன்படுத்தி என்ன அடித்தான் அப்படின்னா நான் திருப்பி அந்த ஏர்பேஸை தான் அடிக்கிறேன், நான் வந்து குவைத் மேலேயோ இல்லை நான் வந்து கத்தார் மேலே எல்லாம் கொண்டு போடலை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அவர் ரைட்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் பாலிசி அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இது எங்களோட உரிமை, எங்கள் நாட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. ரீஜனல் கண்ட்ரீஸ் மஸ்ட் எய்தர் பிரிவென்ட் த யூஎஸ் ஃப்ரம் யூசிங் தேர் டெரிட்டரி அகேன்ஸ்ட் ஈரான் ஆர் வி வில் ஹேவ் நோ சாய்ஸ் பட் டு டூ இட்ஸ் அவர் செல்ஃப். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அண்டை நாடுகள் நீங்கள் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா வேற வழியே ஆப்ஷனே எங்களுக்கு இல்லை, நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சாய்ஸே கிடையாது, அடிச்சு தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உறுதியாக வந்துருச்சு. செக்யூரிட்டி கவுன்சிலும் சரி, ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ ஜனாதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிவிட்டது. இப்போ இந்த சூழ்நிலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கக்கூடிய பேஜஸில் வந்து சில முக்கியமான கட்டுரை வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் லான்ச்சஸ் நியூ சாலிட் ஃபியூயல் மிசைல் இன் தி லேட்டஸ்ட் பேரேஜ், வாட் ஆர் தே அண்ட் வாட் மேக்ஸ் தம் டிஃபரெண்ட் அப்படிங்கிறது குறித்து மிக 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 தெளிவாக எழுதியிருக்காங்க. ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய ரெவல்யூஷனரி கார்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏரோ டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிறப்பாக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட இன்னொரு மிசைல், ஏற்கனவே இருக்கிற மிசைல்ஸினுடைய ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சாலிட் ஃபியூயல் மிசைல். சரி, இந்த மிசைலினுடைய ஸ்பெஷல் என்ன? புது சுப்ரீம் லீடர் தலைமையேற்ற உடனேயே இந்த மிசைலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிசைல் வந்து ரொம்ப ஃபாஸ்டானது. அதாவது எந்த அடிப்படையில் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மிசைலை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து லிக்விட் ஃபியூயல்ஸை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ணணும். ஆனால் இது சாலிட் ஃபியூயல்ஸு, இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக விரிவாக மிக 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 குறுகிய நேரத்தில் இதை அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ணிட முடியும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெடிபொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாலிட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுனால இதனுடைய ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஃபியூயல்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது குறித்தும் அந்த பத்திரிகை செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் மெட்டாலிக் பவுடர்ஸ் சச் அஸ் aluminum combined with an oxidizer like ammonium percolates bound together with the rubber like materials and packed inside a metal casing. அதாவது இந்த அமோனியம் பெர்குலேட் அப்படிங்கக்கூடிய அந்த வெடிமருந்து இருக்கு பார்த்தீங்களா, அதனோட ரப்பர் மெட்டீரியலை வச்சு கிளீன் பேக் பண்ண ஒரு சாலிட் கேஸா அதை இன்சர்ட் பண்ணி இந்த மிசைலை பயன்படுத்துறாங்க. அப்ப ஏற்கனவே வெடிக்கக்கூடிய மிசைலை விட பயங்கர மோசமான டிஸ்ட்ரக்ஷனை அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிசைல் தான் இது. இது ஈரான் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி அவங்க வச்சிருந்தது தான். அதை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த 24 மணி நேரமாக. ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த மிசைலிருந்து இது எப்படி டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் இந்த பத்திரிகை செய்தியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஏற்கனவே இருந்ததை ஓரளவுக்கு ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதாவது ஈரான் ஒரு மிசைலை அடிச்சுது அப்படின்னா இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ அவங்களுடைய இன்டர்செப்டட், அதாவது தாட் மிசைல் இன்டர்செப்ட் இருக்காங்க இல்லையா, தடுப்பு கவசம், அந்த தடுப்பு கவசத்தை வச்சு அந்த ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அடிச்சு அதை வந்து காலி பண்ணிடலாம். ஆனா இதை கவுண்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத மிக விரிவா டெக்னிக்கலா என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அந்த டிஃபென்ஸ் பத்திரிகை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஹைலி மொபைல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சாலிட் ஃபியூயல் மிசைல் அப்படிங்கிறதுனால எங்க வேணாலும் வச்சு ஈஸியா லான்ச் பண்ண முடியும். அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போர்ட்டபிளா மொபைலா ஈஸியா தூக்கிட்டு போயிட முடியும். ஒரு ஸ்பாட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு மூவ் பண்றது ஈஸி. ஆனா லிக்விட் ஃபியூயல் மிசைல்ஸை அப்படி வந்து மொபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவா டெக்னிக்கா எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்கனவே ஈரான் இந்த சண்டையில் முன்னால்தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த மிசைலை பயன்படுத்துவதற்காக இன்னும் வேகமாக இன்னும் தீவிரமாக தங்களுடைய சண்டையை அவர்கள் போட போகிறார்கள். ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஹிபர் ஷிகான் சொல்றாங்க இல்லையா ஒரு மிசைல், அந்த ஃபார்மெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் இதை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஹிபர் ஷிகான் அப்படின்னா கேஸ்டில் பஸ்டர் ஆர் ஃபோர்ட்ரஸ் பஸ்டர் அப்படிங்கிறாங்க. பெரிய கோட்டைகளை சிதறடிச்சு உடைக்கக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்த ஒரு எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறதா அவங்களுடைய பேர்ல சொல்றாங்க. ஸோ அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கான இந்த கெபீர் ஷகார் மிசைல தான் இவங்க வந்து சாலிட் ஃபியூயல்ஸை பயன்படுத்தி ஃபயர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து
புது அப்டேட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1450 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து பாய்ந்து போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல். இதனுடைய வெயிட் 1500 கிலோ. இது என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அப்படின்னா 19500 கிலோமீட்டர், அதாவது பெர் ஹவருக்கு வந்து அவ்வளவு ஸ்பீடா அது போகும். அது மட்டும் இல்லாம இது அட்மாஸ்பியரையே தாண்டி போய் நின்று அடிக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல். அது குறித்து மிக துல்லியமாக இந்த டிஃபென்ஸ் பத்திரிகையில சொல்றாங்க. 9800 கிலோமீட்டர், அதாவது அட்மாஸ்பியர்ல இருந்து தாண்டி போய் நின்று அடிக்கிற அளவுக்கான ஒரு முக்கியமான மிசைல் அப்படிங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஆன்டி கான்டினென்டல் மிசைல் சொல்றாங்க இல்லையா, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அடிக்கக்கூடிய மிசைல். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா டெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு மிசைல் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது எக்ஸாக்டா இன்டர் கான்டினென்டல் மிசைல் கிடையாது, பட் ஆனா அது போன்ற ஒரு சக்தி படைத்த ஒரு மிசைல். ஸோ அப்போ அமெரிக்கா ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் கேப்ல இவங்க ஒரு மிசைலை டெஸ்ட் பண்றாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதை முழுக்க முழுக்க தயாரிச்சு ஆப்ரேட் பண்றது எல்லாமே ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா ஆபரேட்டட் பியூர்லி பை ஐஆர்ஜிசி, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் டாப்ஸ் கீழே தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய ஒட்டுமொத்த செய்தியும் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஈரான் இந்த யுத்தத்தில் பின்வாங்கல. ஈரானினுடைய ஜனாதிபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவரே 1 மணி நேரத்தில் மறுத்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனாதிபதிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பவர் கிடையாது. அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு மட்டும்தான் உச்சபட்ச அதிகாரம். அதேபோல் கார்டியன் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட சுப்ரீம் லீடருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். இது மட்டும் இல்லாமல் இந்த சுப்ரீம் லீடரோடு மிக இணையான அதிகாரம் கொண்ட 2 அமைப்பு எது அப்படின்னா சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலும் அதே போல ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக ஈரான் இந்த சண்டையில் வலுவிழந்து போகவில்லை. ஈரான் தங்களுடைய புது புது மிசைல்களை டெஸ்ட் பண்ணி அடிச்சு நொறுக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவர்களுடைய ஸ்ட்ராங்கான சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் களத்தில் புது மிசைல் புது ஜெனரேஷன் அப்டேட்டோடான வெப்பன்ஸை வச்சு அவங்களுடைய ஃபைட்டை இன்னுமே மூர்க்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜனல் நாடுகளை திரும்பவும் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த நாடுகளுக்குள்ள இன்னும் அமெரிக்கா தங்களுடைய படைகளை நிறுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா அவங்களுடைய படைகளை கொண்டு வந்து இந்த சவுதியில, குவைத்துல, கத்தார்ல எல்லா இடத்துல நிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பின்வாங்குற மாதிரியே இல்லை. அதனால தான் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாடுகளுக்குள்ள நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்க இந்த யுத்தத்தையே நிறுத்த மாட்டோம், அடிச்சு துவைப்போம். எங்களுடைய புது டைப் ஆஃப் மிசைல் இருக்கு, இதை விட இன்னும் சக்தி வாய்ந்த மிசைல் நிறைய இருக்கு, எங்களுடைய மிசைல் நகரம் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்களையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரானினுடைய கை இன்னும் ஓங்கிதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஈரான் யுத்தத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை.